அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி பிரமுட்சியது அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகத்தி. அனைவருக்கும் இனிய மூக்காம்பிகை நல்வாழ்த்துக்கள். இந்த சனி பெயர்ச்சியில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய மாற்றம், சனியினுடைய வக்கரம், சனியினுடைய சஞ்சாரம், இதெல்லாம் பலவிதமான விஷயங்கள் உண்டு. அப்போ மீனராசியில் நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூஸ்டப்பை கொடுக்கும். அந்த பூஸ்டப்புங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நொடிஞ்சு போனவனுக்கு நமக்கு எப்படி நம்ம குளுக்கோஸ் கொடுத்தோம்னா எப்படி அப்படி கின்னு எந்திரிச்சு நிற்கிறானோ அப்படி உடம்புல ஒரு பலம் வருமோ, இப்போ இந்த ஒரு ராசிக்காரர்களும் சில பேருக்கு ஹெல்ப்பே கிடைக்காதா, நமக்கு கடவுளுக்கே கடவுள் கண்ணு இல்லையா, நமக்கு எப்படியாவது ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்களில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு மனோதைரியத்தை கொடுத்துருவார். அதனால தான் பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன், தர்ம கர்மாதிபதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழிலுக்கு அதிபதி, மனித இனத்துக்கு அதிபதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனிதனுடைய உறவு முறைகளுக்கு அதிபதி, அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தூக்கி நிறுத்துறதுல மிக முக்கியமான ஒரு ஆள், ஒரு பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குற ஆள், இப்படி பல விதமாக சனியை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஸோ அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உனக்கு கெடுதல் பண்ணுவாரா நல்லது பண்ணுவாராங்கிறத யோசிக்கிறத விட உங்களுக்கு எப்படி செயல்படுறாருங்கிற தாற்பயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவர் நல்லவராக கெட்டவராக நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வர முடியாது. ஒரு கிரகங்களும் நமக்கு நல்லவனும் அல்ல, ஒரு கிரகங்களும் நமக்கு கெட்டவனும் அல்ல. அது நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சுடலாம். எல்லாம் எதையாவது ஒன்று சொல்லி சனினா இப்படி இருக்கும், சனினா அந்த 7.5 சனி போட்டு எடுக்கும், பாத சனி, கண்ட சனி, அந்த சனி, லொட்டு சனி, லொசுக்கு சனி, அதெல்லாம் விட்டுருங்க, கவலையே படாதீங்க. எந்த சனியாக இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டிய தாற்பயம் ஒன்று தான். எல்லா மக்களுக்கும், உலகத்தில் கிடையாது எல்லா மக்களுக்கும் ஒரே சனி தான், 10 சனிலாம் கிடையாதுங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு அந்த சனீஸ்வர பகவான் செய்யக்கூடிய நிலையானது அவருடைய கர்ம தர்மத்தை பொறுத்து அந்த சனீஸ்வர பகவான் அவர் வேலை செய்வார். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த வாய்க்கால் தண்டையோ அந்த அண்ணன் மகாளி சண்டையோ எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சனீஸ்வரன் அதை பிரதிபலிப்பாரே தவிர உங்களை போட்டு நசுக்கணும், உங்களை போட்டு சாகடிக்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பதிவை கொண்டு வந்திருக்கிறீர்களோ, என்ன கர்ம பதிவை நீங்கள் எடுத்து சுமந்துகிறீர்களோ, என்ன செயல்களை செய்கிறீர்களோ அந்த செயல்களுக்கும் கர்ம பதிவு தகுந்த மாதிரி தான் சனீஸ்வரன் பிரதிபலிப்பானே தவிர உங்களை நசுக்கணும், உங்களை போட்டு உங்களை புழிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு 1% கூட யாருக்கு எந்த கிரகங்களுக்குமே கிடையாது. அதுக்குண்டான அதிகாரங்களும் அதுக்கு கொடுக்கப்படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயக்குவது மட்டும்தான் தன்னுடைய வேலை. என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் சரியாக செய்வது தான் தன்னுடைய கிரகங்களுடைய வேலை. அது யாருக்காகவும் 1%காகவும் மாற்றிக்காது. அதுதான் அதனுடைய தன்மையே. அது பரமேஸ்வரனாக இருந்தாலும் அதுக்கு அதே ரூல்ஸ் தான். அதுதான் இங்கே விஷயம். அப்போது சனி பயிற்சி பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விவாத பொருளாக விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியை எல்லாருக்கிட்டையும் பெரிய கிரேஸில் கொண்டு போய் சனி பயிற்சினா பெரிய லெவலில் உருவாக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சனி கொஞ்சம் காரகத்துவம் கொஞ்சம் கொண்ட கிரகம், கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் சனீஸ்வரன். அதனால தான் சனி பயிற்சி பெருசாக பார்க்குறோம். அப்போ சனி மட்டும் முக்கியம் கிடையாது. சனிக்கு நட்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும், குருவை பார்க்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதர கிரகங்களுடைய நிலை எல்லாமே பார்த்து தான் சனீஸ்வரனுடைய நிலையும் செயல்படும். அப்போது சனியை பொறுத்து தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க, முதல்ல அதை விட்டுருங்க. அதே சமயம் நீங்கள் சப்போஸ் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சனி மீனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சனி பார்த்திங்கன்னா மீனத்தில் நுழையும் போது மீனத்துக்கு அதிபதி யார்? குரு. அப்போது இந்த மீனத்தில் நுழையும் போது அனைத்து ராசிக்காரோட வாழ்க்கையிலும் பல நேர்மறையான எதிர்மறையான மாற்றங்களை தந்து அத்தகைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா சனி அனைத்து ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு. பர்டிகுலராக சில ராசிகளுக்கும் மற்ற ராசிகளுக்கும் அதிகாரத்தை செலுத்துவார். அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராசிகள் ஒன்று இருக்குது. மந்தமான பலன்கள், மீடியமான பலன்கள், இப்படி பல வகையான உண்டு. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா முதல்ல யாருக்கு நல்லது பண்ண போகுது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ண போகுது. சனி பயிற்சி மிதுன ராசிக்கு பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. பெரும்பாலும் சனி உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா உங்கள் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. இது நிதி நிலைமைகளை எல்லாம் கண்டிப்பாக வேறு வழியில் மாற்றி கொண்டு போவார். வேலையில் வெற்றி அடைவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன், அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு, மேனேஜர் லெவலு, அதுக்கு அடுத்த சிஇஓ லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கெல்லாம் இந்த பேச்சுவாத பொருள்லாம் கண்டிப்பாக மிதனத்துக்கு நடக்கும்.
சனியுடைய சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. வியாபாரம் நல்லபடியாக நடத்தி உங்ககிட்ட நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை விழும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை பூம் பண்ணி கொடுத்துருவார். நிதி நிலைமைகளை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனத்துக்கு வரப்போகுது. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகம். இந்த கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லவன் அல்ல, மாரகாதிபதியாக இருப்பான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர் சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனை தர இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல எதிர்பாராத சில நிதி பலன்களை எல்லாம், நிதி ஆதாயங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. போட்டித் தேர்வுகள் ஏதாவது எக்ஸாமுக்கு ஏதாவது தயாராகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலாம். ஃபோக்கஸ்டு மைண்டாக படிக்கணும். கடகராசிக்காரர்கள் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து சோர்வு இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டாக படிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாறுதலான பலன்களை எல்லாம், பல ஏற்றங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்படுத்தி தரப்படுறாரு. அடுத்த 2025 வரைக்கும் தயாராருங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் த்ரோ கொடுக்க போகிறாரு. வெயிட் பண்ணுங்கள். அது வெயிட் பண்ணி வந்து பாருங்கள் அது எப்படி நடக்க போகுதுங்கிறது. மேஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ண மாட்டார். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏன் நல்லது பண்ண மாட்டாங்க. இங்கே அதிபதி செவ்வாய், அதேமாதிரி கடகலத்து அதிபதி சந்திரன். சந்திரன் பிரச்சனை, சனி செவ்வாய் பிரச்சனை. ஆனால் இருந்தாலுமே அந்த கிரக சஞ்சாரம் வந்து பார்க்கும்பொழுது இந்த பயிற்சின்னு பார்க்கும்பொழுது வரும்போது கண்டிப்பாக உங்கள் நிதி நிலங்களை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வராரு. மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பணத்தை சேமிப்பது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு வரும்போது நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். நிதி நன்மைகள் உங்களை அடிக்கடி ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் நீண்டகால முதலீடு எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகுது. லாபம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக சிறப்பாக அமைய போகுது. ஸோ ஆக மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே விஷயம் தான் திருப்பி வந்துட்டு இருக்கு. நான் மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் தனுசுக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். கடகத்துக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். தனுசு ராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 7 சைட்லேருந்து மீண்டு வெளியே வந்துட்டீங்க, இதுக்கு மேலே பண்ண தப்பு பண்ணாதீங்க, திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருவார். பொய் தவறுகளை கொடுக்காதீங்க, பொய்யான வாக்குகளை கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அடுத்ததாக நான் யாருக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரர்களும் சொல்லியிருப்பேன். மீனத்துக்கும் பொறுத்தவரை அதிபதி குரு. ஸோ இந்த தனுசும் மீனம் வந்து ஒரே லிங்கில் போயிட்டுருக்கிற ஆளுங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். பலவிதமான யோகங்களை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றார். ஆக மொத்தத்தில் இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது 2025 நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனத்தில் நுழையக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக இந்த மேஷம், அதுக்கப்புறம் மிதுனம், அதுக்கப்புறம் வரக்கூடிய கடகம், இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான பலன்களை தந்து ஒரு ஏற்றத்தில் அமைய வைக்க போகிறார். அப்போ மீதி ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுமே சனியினுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக உண்டு. பர்டிகுலராக 3 ராசிக்கு இந்த ஆதிக்கம் இருந்தாலுமே மீதி ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருக்கிறதுங்கிறது ஒன்று தான். அந்த 100 பேரில் உனக்கு நீ எதிர்பார்க்கக்கூடிய ஆள் உனக்கு எப்படி இருக்கணும், அல்ல அவன் எதிர்பார்க்கும்போது நீ எப்படி இருக்கணும். அப்போ உங்களுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் பரஸ்பரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து எப்பயுமே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறான். அந்த பரஸ்பரத்தில் ஏதாவது ஒன்று வீக் ஆச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த இதில் தான் கான்ட்ரவர்சி உருவாகும். அப்போ சனீஸ்வர பகவானுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் சரிவர இருந்துச்சு அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெருசாக தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறார். உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி இருக்கும் பொழுது தான் கண்டிப்பாக அதில் மறுதல்கள் வரும், பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், சிக்கல் வரும், தடைகள் வரும், அவமானங்கள் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அது உங்களோட சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். ஸோ உங்கள் ஜாதகத்தை இப்போ திரும்பி சொல்கிறது தான். உங்கள் ஜாதகத்தை தடுக்கிறவர் யார், முடக்கிறவர் யார், யார் எடுத்துகிட்டு போவா, யார் உங்களை மேலே கொண்டு வருவா, யார் உங்களை காப்பாற்றுவார்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நிச்சயமாக யோக பலன்களை அனுபவித்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் வேறு ஒன்றை பற்றி தெளிவாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.